ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவாபி பன்னீர் கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சம் பொருட்களை வச்சு ஆனால் டேஸ்ட்டில் ரொம்பவே ரிச்சாக க்ரீமியாக இருக்கிற மாதிரி ஒரு பன்னீர் கிரேவி செய்யணுன்னா இதுதான் நீங்கள் ட்ரை பண்ணணும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு பட்டை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 7 பூண்டு பல், ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸில் 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை வதக்கிட்டு நம்ம வேக வச்சுட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால ஒன்றும் பாதியமாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் தான், முந்திரி பருப்பும் கசகசாவும் தான் இந்த நவாபி பன்னீர் கறிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். தண்ணி எல்லாம் வற்றி இந்த வெங்காயம்லாம் நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு எல்லாமே வெந்திருக்கும். இதை ஆறுனதுக்கப்புறம் இதை நல்ல ஒரு மைய பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி நெய்யோ இல்லை வெண்ணெயோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஸ்பைஸ் பவுடர்ஸை இப்போ நம்ம சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நீங்கள் வெள்ளை மிளகுத்தூள் இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் அளவுக்கு நமக்கு கொதிச்சு வரட்டும். அப்போ தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கிரேவி நமக்கு திக்காக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் மற்ற பொருள்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு கூடவே கசூர் மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நம்ம இந்த டைமில் பன்னீர் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க பட்டரில். அதையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்ம நவாபி பன்னீர் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமான பொருட்களை சேர்த்து செய்கிற இந்த கறி ரொம்பவே டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.